நம்பிக்கை. நம்பிக்கைய பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஆனாலும் நம்பிக்கை என்ற ஒன்று தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மேத்தா கவிஞர் சொல்லுவாரு, "நம்பிக்கை என்ற நார் மட்டும் நம் கையில் இருந்தால், எல்லாமே நம்மகிட்ட வந்து ஒட்டிக்கும். பூக்கள் எல்லாம் நம் கையிலே வந்து ஒட்டிக்கொள்ளும்" அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நம்பிக்கை என்பது தாங்க வாழ்க்கையில நாம வாழ்வதற்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நெறைய பேர் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். நெறைய பேர் அவநம்பிக்கையை, மூட நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நம்பிக்கை அப்படிங்கிறதுங்க நம்மை வளர்ப்பதாக இருக்க வேண்டுமே தவிர, நம்பிக்கை நம்மை அழிப்பதாக, நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை போடுவதாக நம்பிக்கை அமையக்கூடாது. சில நம்பிக்கை என்ன பண்ணும்னா, நம்மள முன்னேற விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கைகள் நமக்கு இருக்கக்கூடாது. சரி, இந்த நம்பிக்கை எப்படி நம்மை வாழ வைக்கும்? நம்பிக்கை நமக்கு எப்படி உதவும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அவரு காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அப்படி வேட்டையாடி விட்டு வரும்போது காதுக்குள்ள ஏதோ புகுந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. உடனே காத இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. அந்த சமயத்துல ஒரு வண்டு ஒண்ணு உள்ள புகுந்தத நான் பார்த்தேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் சொல்றான். சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, "வண்டா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, வண்டுதான்" அப்படின்னோனே, "எவ்வளோ பெருசு?" அப்படின்னா, "இந்த இவ்வளோ பெருசு இருக்கும்." "அவ்வளோ பெரிய வண்டு என் காதுல பூந்துருச்சா? அதான் எனக்கு காது ஒரு மாதிரி இருக்கா?" அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் என்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. சொல்ல சொல்ல, "ஆமா, ஆமா. இருக்கும், இருக்கும். ஏன்னா வண்டு உள்ள போயிருக்குல்ல." அப்படின்னு பின்னால ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. இப்படிதான் நமக்கு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா, அதுக்கு மன்னர்ல அது. மற்றவங்களா கூட இல்ல. மன்னர். அப்ப அவருக்கு வந்து அவரு நெனைக்கிறத நம்ம சொல்ல தானே சொல்லணும். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வர்றாரு. எழுந்திரிக்க முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே படுக்கையில படுத்துடுறாரு. என்னென்னவோ வைத்தியம்லாம் பண்றாங்க காதுல. ஆனா ஒண்ணும் சரியான மாரி தெரியல. வலி இருக்கு, ஒரு மயக்கம் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு கிறக்கம் இருக்கு. எந்த வேலையும் பண்ண முடியல, வைக்க முடியல. அந்த நேரத்துல அவரோட அமைச்சர் எப்பவுமே அரசர்களை விட அமைச்சர்கள் கொஞ்சம் அறிவாளிகளாக இருப்பார்கள். அந்த மாதிரி அது மாதிரி தான் நம்ம கூட நம்மளோட கூட இருக்கிறவங்கள எப்பவுமே அறிவாளிகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் அறிவு குறைந்தவர்கள் நம்மோடு இருந்தார்களே என்று சொன்னால், நமக்கு தாளம் போடக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த இவனுக்கு அரசனுக்கு கூட இருந்தவங்கலாம், "ஆமா, ஆமா நீ சொல்றது சரிதான், சரிதான். மயக்கம் வருதா? வரும், வரும்." அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்மளை சார்ந்தவர்கள், நாம் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், சற்று அறியாமை உடையவர்களாக இருப்பார்களேயானால், அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள யோசிக்க விடாம நம்ம சொல்றத சரிதான், சரிதான்னு சொல்லி, அத விட்டு எழும்ப விட மாட்டாங்க. அமைச்சர்கள் தான் எப்பவுமே அரசர்களை விட அறிவாளிகளாக இருப்பார்கள். அதனால அமைச்சர் என்ன பண்றாரு, "என்னாச்சு? வண்டு உள்ள போயிடுச்சா? சரி, என்னென்ன மருந்து குடுத்தீங்க?" அப்படின்னு கூப்பிட்டு மருத்துவர்கள கேட்கறாங்க. மருத்துவர் எதையோ சொல்றாரு. "வேண்டாம், வேண்டாம். நான் போய் ஒரு மூலிகை எடுத்துட்டு வரேன். எந்த இடத்துல வண்டு அவரு காதுல புகுந்தது அப்படிங்கிறது, இடத்த புரிஞ்சு அங்க போய் எடுத்துக்கிட்டு வரணும். அவங்க தான் அந்த மூலிகை தான் அதுக்கு வேலை செய்யும்." அப்படின்னு அவரு ஒரு நம்பிக்கைய குடுக்குறாரு. நேரா அந்த இடத்துக்கு போறாரு. ஏதோ ஒரு மூலிகைய கொண்டு வர்றாரு. யாருக்கும் அந்த மூலிகைய காட்டல. காட்டாம மூலிகைய நல்லா அரைக்கிறாரு. அரைச்சுட்டு என்ன பண்றாரு, இந்த சார வந்து காதுல ஊத்தணும். ஊத்திட்டு அப்படின்னு நம்ம உறிஞ்சு எடுத்தோம்னா, அந்த வண்டு சர்ருன்னு வந்துரும் நம்ம வாய்க்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அரசரும் சரி அத செய்யுங்க. எப்படியாவது நான் நல்லா ஆனா சரி அப்படிங்கிறாரு. உடனே இவரு போயி அந்த மூலிகையெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு காதுல ஊத்துறாரு. ஊத்தி முடிச்சுட்டு வாயால அப்படின்னு உள்ள அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டு, "ப்பு" அப்படின்னு துப்புறாரு. வாயில இருந்து அப்படியே அந்த குழம்பி அந்த காதுல ஊத்துன மருந்துகள்லாம் ஊத்தியிருப்பாங்கல்ல, அதுல அப்படியே குழம்பி போய் கண்ணங்கரேர்ன்னு ஒரு வண்டு வந்து கீழ விழுது. விழுந்த உடனே எடுத்து பார்த்தா, நல்லா இவ்ளோ பெரிய ஒரு வண்டு. அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். அமைச்சர் சொல்றாரு, "இப்ப காது வலிக்குதா சொல்லுங்க? இந்த இடம்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னோன, உடனே ராஜா அப்படி தடவி பார்க்குறாரு. "இல்ல, இல்ல. இப்ப எனக்கு ஏதோ குறைந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு அழுத்தம், மன அழுத்தம் குறைஞ்ச மாரி இருக்கு. வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே வந்து மந்திரி சொல்றாரு, "இன்னும் கவலையே கிடையாது உங்களுக்கு. வந்துட்டுது. இனிமே உள்ள போகவும் போகாது. ஏன்னா இந்த மருந்தோட தன்மை அப்படி. இந்த மூலிகை உள்ள இனிமே எந்த உயிரினங்களையும் உள்ள இழுக்காது.
எந்த வண்டோ, எறும்போ, ஈயோ எதுவும் உள்ள போகாது அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கு ஒரே சந்தோஷம். அதோட போயிடுறாரு. அப்போ அமைச்சரோட பையன் கேட்கிறான், ஏன்பா இதெல்லாம் சாத்தியமா? வண்டு காதுக்குள்ள பூந்து 4 நாள் ஆச்சு. 4 நாள் கழிச்சு அந்த வண்டை எப்படிப்பா எடுக்க முடியும்? வண்டு எப்படிப்பா காதுக்குள்ள இவ்வளோ பெரிய வண்டு இந்த இத்துணூண்டு காதுக்குள்ள எப்படிப்பா புகுந்திருக்கும்? அப்படி இப்படின்னு அந்த பையன் கேட்டோன்னே, அப்ப அவர் சொல்றாரு, "நீ சொல்றது நியாயம்தான். அதெல்லாம் புகுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா மன்னன் மனசுல வேற ஒண்ணு புகுந்துருச்சு. அறியாமை புகுந்துட்டுது. மற்றவங்க வண்டு பூந்துட்டுன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் பூந்துட்டுது. அதனால தானே வள்ளுவர் சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ வந்து உண்மையை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய அறிவால யோசி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ஒரு வண்டு காதுக்குள்ள புகுவதுங்கிறது அவ்வளவு எளிதானத ஒரு காரியமா? அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அப்படியெல்லாம் இல்லாம வண்டு உள்ள புகுந்துருச்சு அப்படின்னு அவன் நம்புனதும், கூட இருந்தவங்க உருவேத்துறாங்க. ஆமா, 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 ஆமா அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னதும், அவங்கள்ல யாராவது ஒருத்தர் இருக்காது, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருந்தா, மன்னனுக்கு வேற விதமான ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இன்னைக்கு அந்த நம்பிக்கை அவனுக்கு போயிட்டு. அப்போ அவன் என்ன பண்றான், அந்த அமைச்சர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மூலிகையும் ஒண்ணும் இல்ல. சாதாரணமா காதுக்கு போடுறது தான் போட்டேன். ஆனா என்னுடைய வாயில கொஞ்சம் துளசிய வச்சு, ஒரு செத்துப்போன வண்ட அந்த துளசிய அரைச்சு, அது உள்ளார அந்த வண்ட வச்சு, வாயில வச்சுக்கிட்டு, இந்த கன்னத்து இடுக்குல அப்படியே வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அவன் காத ஊதுனேன். ஊதிட்டு வெளியில துப்புன உடனே அந்த வண்டு வந்து விழுந்துட்டுது. அரசனும் நம்பினான். அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை அவர் மாற்றுகிறார். அந்த மாதிரி நாம என்னன்னா, யாரு என்ன சொன்னாலும் அப்படியே உள்வாங்கவே கூடாது. நம்பிக்கை அதெல்லாம் வந்து காலங்காலமா எப்படி நம்பிக்கை வருது அப்படின்னா, திரும்ப திரும்ப நமக்கு எது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ, அதுதான் நமக்கு நம்பிக்கையாக மாறி அப்படியே உள்ளுக்குள்ளார தங்கிடுது. அது சரியா, தவறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாமே இதுக்குள்ளார வந்துட்டுது அப்படின்னா, அது நம்மள வந்து வளர வைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்முடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நம்பிக்கையில நெறைய நம்பிக்கை. அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, நன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படின்னு நெறைய நம்பிக்கைகள் இருக்கு. தன்னை நம்புவது தன்னம்பிக்கை. நான் எப்படி இருந்தாலும் செஞ்சுருவேன். என்னால முடியும் அப்படின்னு நாம நம்பும்போது, இன்றைக்கு முடியவில்லை என்றாலும், ஒரு 10 ஆண்டுகள் கழித்தாவது அது முடியும். அவ்வளோ நம்பிக்கைய நம்ம மேல வைக்கணும். ஒரு 10 தடவ வழுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா, 11வது தடவையும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. 10 தடவ வேணா நடக்காம இருந்திருக்கும். 11வது முறை நடக்கும் அப்படின்னு நம்பணும். அப்படி நம்மள நம்ம நம்புறது தன்னம்பிக்கை. நன்னம்பிக்கை அப்படின்னா, நல்ல விஷயங்கள் நல்லது தான் பண்ணும்னு நம்புறது. நல்ல விஷயங்கள் கூட எவ்வளோ நல்லது பண்ணான், அவனுக்கு கேடு வந்துட்டுது அப்படின்னு சொல்லும்போது, நல்லது எப்படி கேடாக மாறும்? எப்படிங்க மாறும்? நெருப்புக்கு துரு பிடிக்குமா? நெருப்புக்கு துரு பிடிக்குமா? நம்பிக்கை என்பது நெருப்பு மாதிரி. துரு பிடிக்காது. அத அழிச்சிடலாம். அத வேற ஒண்ணா மாத்தலாம். ஆனா, துரு பிடிக்காது. அந்த மாதிரி தான் நன்னம்பிக்கை அப்படிங்கிறது. நற்செயல்கள் நல்லதை தான் உருவாக்கும் அப்படின்னு நம்புறோம்ல, அது நன்னம்பிக்கை. அவநம்பிக்கை அப்படின்னா, எது பண்ணாலும் எனக்கு நடக்காதுங்க. இது எல்லாருக்கும் வேணா கூட நடக்கும். ஆனா எனக்கு நடக்காது. அப்படின்னு நம்புறோம்ல, அது அவநம்பிக்கை. இன்னொன்னு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, காலங்காலமாக நம்மை முடக்குவதற்காக, நம்மள செயல்பட விடாமல் தடுப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை. அது காலங்காலமாக விதைக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அந்த மாதிரி விதைக்கப்பட்ட அந்த மூட நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில இருந்து நாம வெளிவரணும். அவநம்பிக்கையில இருந்து வெளிவரணும். நன்னம்பிக்கையையும், தன்னம்பிக்கையையும் நாம வளர்த்துக் கொள்ளணும். அப்படி நாம வளர்த்துக் கொள்ளும்போது, நாம மிக உயர்ந்த சிகரத்தை எட்டுவோம் அப்படிங்கிறது நிச்சயம். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அதோட அருமை புரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.